அந்த வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா. நீங்க எதுக்கு அந்த பிள்ளைகள் சைக்கிளை மறைச்சிய? நான் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப பிள்ளைகள் பார்த்துட்டு தான் சொல்லுது. இன்னாருன்னு எதுக்கு சொல்லுச்சு? இவன் தான் மறுபடியும் வந்திருக்கான். மறுபடியும் நீ பிள்ளைகளை துரத்திட்டு வந்திருக்கா. இப்ப நீ யாரையும் விடாம இருக்க முடியாது. எங்க ஊர் தலைவலையில் நாங்கள் முத்துநகர்ல இருக்கோம். எங்க பசங்க எல்லாரும் ஸ்கூல்ல ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிக்காங்க. திசைவெளியில ஸ்கூல் போயிட்டு வரும்போது பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைக்கிளை மிதிச்சுட்டு வண்டியில ஏறுன்னு சொல்லியிருக்கான். இந்த பசங்க பயந்து போய் வந்துட்டு வீட்டில் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னோம் நாங்கள் எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து துரத்த போனோம். இவன் எஸ்கேப் ஆயிட்டான். திரும்ப நானும் தாக்காவும் பைக்ல போய் மறிச்சு அவனை தேடி பார்த்தோம், கிடைக்கல. மறுபடியும் பசங்க எல்லாருமே நாங்கள் திரும்ப வந்தோம். வரும்போது இவன் பசங்களை பார்த்துட்டு திரும்பவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். வந்தோடனே அரசராம் கோயில் பக்கத்தில் நாங்கள் அவனை பிடிச்சி அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டோம். ஒப்படைச்சா அவங்க வந்து எஃப்ஐஆர் காப்பி இன்னும் போடலை. சிசிஆர் மட்டும் தான் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவனை வெளியே விடுறாங்க. கேட்டால் நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால ஸ்கூல் போயிட்டு வரனால பசங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. எங்கள் மக்களுக்கு யாருக்கும் கிராமத்தில் பாதுகாப்பு கிடையாது. பசங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு 3 பேர் வரோம்னு சொல்லி பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வந்தோம். அது நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் ஊரில் உள்ளவங்களில் சொன்னோன்னே அவன் பார்த்தோன்னே அவன் ஓடிட்டான். அடுத்து என் ஃப்ரெண்டு பின்னாடி ஒருத்தன் வந்தோன்னே அவன் சைக்கிளை மிதித்து நீ வண்டியில் ஏறு அப்படின்னு வரட்டினோன்னே நாங்கள் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவனை தேட முடிச்சல. அடுத்து அவன் லாஸ்ட்டில் நாங்கள் வீட்டுக்கு திரும்ப முடிச்சல அவன் எங்களை துரத்தி வந்தான். அடுத்து நாங்கள் பிடிச்சி அவனை அடித்து அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.